ஹாய். ஒரு எலக்ட்ரிக்கல் ஸ்மால் இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு பார்க்கலாம். இந்த டவுட் பார்த்தீங்கன்னா எல்லா எலக்ட்ரிஷியனுக்கும் இன்ஜினியர்ஸ்க்கும் காமனாக இருக்கிறதா. நியூட்ரல் வயர் ஹேஸ் சம் வோல்டேஜ். நீங்கள் நியூட்ரலுக்கு எர்த்துக்கும் செக் பண்ணும்போது சம் வோல்டேஜஸ்லாம் இருக்கும். ஸோ அது என்னென்ன ரீசன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா புவர் எர்த்திங் ப்ராப்பராக இல்லைனா வோல்டேஜ் காமிக்கும். அப்புறம் ஃப்ளோட்டிங் நியூட்ரல் ப்ராப்ளம், அன்பேலன்ஸ்டு லோடு. ஸ்டாண்டர்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டு சேஃப் வோல்டேஜ் அப்படின்னா நியூட்ரலில் வோல்டேஜே இருக்காது அப்படின்னா ஆஸ் பர் தியரிட்டிக்கல் படி வோல்டேஜும் நியூட்ரலுக்கும் பார்த்தீங்கன்னா 0 வோல்ட்டாக தான் இருக்கணும். எந்த ஒரு வோல்டேஜுமே இருக்கக்கூடாது, 0 பொட்டன்ஷியலாக தான் இருக்கணும். பட் இன் ரியல் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 1 to 5 வோல்ட் வந்துட்டு நார்மலி அக்செப்டபிள் ஆஸ் பர் ரூல்ஸ். அது எதனால் நடக்குது அப்படின்னா வோல்டேஜ் ட்ராப்பு, இம்படன்ஸு, எர்த்திங் ரெசிஸ்டன்ஸு ப்ராப்பராக எடுத்து பண்ணலாம், அது ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் அதிகமாகும். அப்படிங்கும்போது உங்களுக்கு வோல்டேஜ் காமிக்கும். பட் 1 to 5 வோல்டேஜ் இஸ் அக்செப்டபிள். ஸோ இதுதான் சர்க்யூட். RYB நியூட்ரல், அப்புறம் எர்த்திங். RY பார்த்தீங்கன்னா பேஸ் டு பேஸ் 450 வோல்ட் இருக்கும். பேஸ் டு நியூட்ரல் பார்த்தீங்கன்னா 230 வோல்ட் ஏசி இருக்கும். நியூட்ரல் டு எர்த் பார்த்தீங்க அப்படின்னா 0 வோல்ட் இருக்கணும். பட் ரியல் கண்டிஷன் அப்படி இருக்காது. 1 to 5 வோல்ட் அக்செப்டபிள். ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் இன்ஃபர்மேஷன், ஸ்மால் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா நீங்கள் என்னுடைய சேனலில் பாருங்கள், எல்லாமே அவைலபிளாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்லாம் நமக்கு ரியல் லைஃப்பில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் என்னுடைய சேனலில் அவைலபிளாக இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிட்டேன். உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.